திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் போலி சான்றிதழ் கொடுத்து மருத்துவ படிப்பிற்கு சேர்ந்த விவகாரத்தில் மேலும் சில அதிர்ச்சியூட்டும் தகவல். வெள்ளிக்கிழமை காலை 8 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, பழனியைச் சேர்ந்த காருண்யா ஸ்ரீவர்ஷினி பெற்றோர்கள் சொக்கநாதர், விஜயமுருகேஸ்வரி ஆகியோர் கடந்த 27ஆம் தேதி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் நீட் தேர்ச்சி மதிப்பெண் சான்றிதழ், மருத்துவ கவுன்சிலிங் இடஒதுக்கீடு சான்றிதழ் ஆகியவற்றை போலியாக தயாரித்து கொடுத்து ஸ்ரீவர்ஷினி மருத்துவ படிப்பில் சேர்ந்தது தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த 22ஆம் தேதி காருண்யா ஸ்ரீவர்ஷினி போலியான நீட் தேர்ச்சி மதிப்பெண் சான்றிதழ், மருத்துவ கவுன்சிலிங் இடஒதுக்கீடு சான்றிதழ் கொடுத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளார். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி சான்றிதழ்களை ஆய்வு செய்த போது அவை போலி என தெரிய வந்ததை தொடர்ந்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் லியோ டேவிட் மேற்படி சம்பவம் குறித்து ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து ஆசாரிப்பள்ளம் காவல்துறையினர் கடந்த 23ஆம் தேதி வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது.